நான் இது நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், ஆனா அவ்வளோ மீன் பண்ண மாட்டேன். ஆனா உங்ககிட்ட சொல்லும்போது மனசை தட்டி சொல்றேன் சார். உங்களுக்காகவே ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன். கொட்டுது. சோ இந்த எபிசோட்ல கோல் தானே, அதிகமா பேச வேண்டாம், ரெஸ்ட் எடுங்க, நான் பேசுறேன். சார் இம்ப்ரெஸ் ஆன மாதிரி ஆக்ட் பண்ணிக்கோங்க சார். நான் வாசிக்கட்டுமா கைஸ்? ஆஹா ஓஹோ அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கோங்க இடையில. இது நானே எழுதுனது சார். நோ ஹெல்ப். உங்களை பார்த்தாலே மனசுல தீபாவளி. அந்த இதுக்கு ஏன் படிப்பிச்சிடணும்? உங்களை பார்த்தாலே மனசுல தீபாவளி, இப்போ உங்களால எங்கேயும் காதல். இதெல்லாம் தாங்க முடியாம நான் ஆதி பகவான கூப்பிட்டேன். ஆனா வந்தது பொன்னியின் செல்வன். ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்றாங்க நீங்க ஒரு சகலகலா வல்லபன். உங்க ஸ்டைல் தாம் தூம் அண்ட் ஆல் யுவர் ஃபீச்சர்ஸ் டிக் டிக் டிக். நீங்க தனி ஒருவரா வந்திருக்கீங்க, ஆனா நான் கோமாளி மாதிரி ஒரு பூலோக தில்லாலங்கடியா வந்திருக்கேன். இப்படி ஒரு மூமெண்ட் நான் பார்த்தது. பார்க்கதான் போறீங்க பேர்லியோட ஆட்டத்தை. அடடா அடடா அடடா, நம்ம சந்தோஷ் சுப்பிரமணியமா இல்ல, சென்னை செந்தமிழே மறந்த எம் குமரன் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. என்னோட தமிழ் அவ்வளவு பெர்ஃபெக்ட் நல்லா இருக்கு. நான் தேங்க்யூ கேட்கணும் எனக்கு அதுக்காக போட்டு. எதுவா இருந்தாலும் வெல்கம் டு பரி மணி ஷோ சார். அல்ல பிரதர். இது